ஜிம் போகிற பசங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி தரமான ஷோல்டர் வேணும்னா நான் சொல்கிற ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. இது வந்து 3 செட் போட்டுக்கோங்க. 3 செட்டுமே நல்லா ஹெவியாக கண்ட்ரோல்டாக நெகட்டிவ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து மசில் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் ரேட்டல் ரைஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 3 செட்டு தான். கரெக்டாக இதுவும் கண்ட்ரோலாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேபிள் லேட்டல் ரைஸ். இது வந்து 3 செட்டு போட்டுக்கோங்க. இது மோஸ்ட்டாக எதை டார்கெட் பண்ணுன்னா உங்களுடைய லேட்டரல் ஹெட்டை வந்து டார்கெட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பெக் டெக் ஃப்ளை. இது வந்து 3 செட் போட்டுக்கோங்க. நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு செட்டும் கரெக்டாக போடுங்க, கண்ட்ரோல்டாக போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் புல்லு. இதுவும் வந்து 3 செட்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து புல் பண்ணும் போது நீங்கள் வந்து உங்களோட ஃபோர் ஹெட்டுக்கு வர மாதிரி புல் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷ்ரக்ஸ். இது வந்து 3 செட்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் தான். நீங்கள் தம்பிள்லேயும் போடலாம், இல்லைனா பார்பல்லையும் போடலாம்.